ஸ்ரீ புருஷோத்தம மாத மாகாத்மியம் என்று அழைக்கப்படும் அதிக மாச மாகாத்மியத்தின் 18ஆம் அத்தியாயமான 18ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. அந்த முனிவர் கடும் கோபம் கொண்டார். அவர் தனது தலைமுடியின் ஒரு கற்றையை பிடுங்கினார். அடுத்த கணமே அது கிருத்தியன் என்ற அக்னி அசுரனாக மாறியது. பின்னர் கிருத்தியனிடம் யாரும் கற்பனை செய்து கூட பார்த்திராத ஒரு கொடூரமான பணி ஒப்படைக்கப்பட்டது. இந்த முனிவர் யார்? அவரை இவ்வளவு கோபப்படுத்தியது எது? இதுவே இன்றைய அதிக மாச சிறப்பு கதையின் முக்கிய கருப்பொருளாகும். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தின் 9வது ஸ்கந்தத்தின் 4ஆம் மற்றும் 5ஆம் அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ள இந்த அழகிய கதையை நாம் செவிமடுக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த சிறப்பு கதை தொடரின் முந்தைய காணொளிகளில் நாம் நாபாக மன்னன் கதையினை செவிமடுத்தோம். அவருடைய மகன் 7 தீவுகளை உள்ளடக்கிய முழு பூமிக்கும் சக்கரவர்த்தியாக இருந்த அரசர் அம்பரீஷர் ஆவார். அவர்களிடம் கற்பனைக்கு எட்டாத செல்வமும் செழிப்பும் இருந்தன. ஆயினும் அம்பரீஷ மன்னன் அவர்கள் அனைவரையும் விட மேலாக நின்றார். அவர் தனது செல்வத்தை குறித்து பெருமை கொள்ளவும் இயலவில்லை. அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உன்னத பக்தராகவும் உயர்ந்த தரம் வாய்ந்த மன்னராகவும் விளங்கினார். அவருடைய பெரும் செல்வம் அவருக்கு ஒரு கனவை போல இருந்தது. இவ்வுலக வாழ்வின் நிலையாமையை நன்கு உணர்ந்திருந்த அம்பரீஷ மன்னர் பரம இறைவனின் பக்தியில் மூழ்கியிருந்தார். தனது அன்றாட செயல்களில் அவர் எப்போதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பக்தி கொண்டிருந்தார். மேலும் தனது புலன்கள் அனைத்தையும் பகவானின் சேவையில் ஈடுபடுத்தினார். அவரது குடிமக்களும் அவரை போலவே தங்கள் நேரத்தின் பெரும் பகுதியை பகவானின் திருநாமங்களை உச்சரிப்பதிலும் அவரது புகழை பாடுவதிலும் அவருக்கு சேவை செய்வதிலும் செலவிட்டனர். இதனை கண்ட பரம பகவான் ஸ்ரீஹரி தனது பக்தர்கள் மீது கருணை கொண்டு அரசர் அம்பரீஷரையும் அவரது ராஜ்யத்தையும் தனிப்பட்ட முறையில் பாதுகாக்குமாறு தனது சுதர்சன சக்கரத்திற்கு கட்டளையிட்டார். ஒரு முறை அரசர் அம்பரீஷரும் அவரது மனைவியும் பரம பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்விப்பதற்காக ஆண்டு முழுவதும் வரும் ஏகாதசி விரதங்கள் அனைத்தையும் அனுசரிக்க தீர்மானித்தனர். ஆண்டின் இறுதியில் கடைசி ஏகாதசி விரத நாள் வந்தபோது அரசர் அம்பரீஷரானவர் மிகுந்த ஆடம்பரத்துடன் கொண்டாடினார். அவர் பரம பகவானையும் பிராமணர்களையும் வழிபட்டு அவர்களுக்கு பிரசாதம் அளித்து கால்நடைகளையும் பரிசளித்தார். அனைத்து சடங்குகளையும் முடித்த அரசர் அம்பரீஷர் தனது விரதத்தை முடிக்க தயாராக இருந்தார். அதே கணத்தில் துர்வாச முனிவர் தனது பல சீடர்களுடன் அந்த இடத்திற்கு வந்தார். மன்னர் அவர்களை மிகுந்த அன்போடும் உபசரிப்போடும் வரவேற்று தம்மோடு உணவருந்த வருமாறு கேட்டுக்கொண்டார். துர்வாச முனிவரும் மன்னரின் வேண்டுகோளை ஏற்று உணவருந்துவதற்கு முன் யமுனை நதிக்கரைக்கு சென்று நீராடினார். இப்போது இங்கே ஒரு சிக்கல் எழுந்தது. அம்பரீஷ மன்னர் குறித்த நேரத்தில் தனது ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டியிருந்தது. அவர் துர்வாச முனிவருக்காய் காத்து கொண்டிருந்தார். ஆனால் நீண்ட நேரமான பின்பும் துர்வாச முனிவர் வரவில்லை. இப்போது விரதத்தை முடித்தால் மன்னர் தனக்காக காத்திருக்காமல் விரதத்தை முடித்து விட்டாரே என்று துர்வாச முனிவருக்கு வருத்தம் எழலாம். இந்த சூழ்நிலையில் அம்பரீஷ சக்கரவர்த்தி அங்கு கூடியிருந்த பிராமணர்களிடம் கேட்டார். அரசர் வினவினார், அறிஞர்களே, இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் நான் என்ன செய்வது? அனைத்து சாஸ்திரங்களாலும் நிரூபிக்கப்பட்ட ஒரு பரிகாரத்தை கூறுங்கள் என்றார். அரசரின் அவல நிலையை கண்ட பிராமணர்கள், அரசே, இந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த ஏகாதசிகள் அனைத்தையும் நீரருந்தாமலேயே கடைபிடித்ததாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே நீங்கள் பகவானின் சரணாமிருதத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த நீர் உங்கள் விரதத்தை நிறைவு செய்யும். அதன் மூலம் தாங்கள் துர்வாச முனிவரையும் திருப்திப்படுத்துவீர்கள் என்றனர். இதனை செவிமடுத்த அரசர் அம்பரீஷன் பிராமணர்கள் அறிவுறுத்தியபடியே செய்தார். அவர் பகவானின் சரணாமிருதத்தில் ஒரு துளியை மட்டும் ஏற்றுக்கொண்டு தனது விரதத்தை நிறைவு செய்தார். பின்னர் அவர் துர்வாச முனிவர் வருகைக்காக காத்திருந்தார். இங்கு நீராடச் சென்றிருந்த துர்வாச முனிவர் தனது தியானத்தின் மூலம் அம்பரீஷ மன்னர் நீரருந்தியதை அறிந்து கொண்டார். இது துர்வாச முனிவருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. ஒரு கீழ்த்தரமான சத்திரிய அரசன் என்னை அவமதித்து விட்டான். அவன் என்னை உணவுக்கு அழைத்து பிறகு என் விழிகள் முன்பே நீரருந்தி விட்டான்.
அவனது திமிருக்காக அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் எண்ணினார். இவ்வாறு எண்ணிய துர்வாச முனிவர் கடும் கோபத்துடன் தனது தலைமுடியின் ஒரு கற்றையை பிடுங்கினார். அடுத்த கணமே அந்த கற்றை கிருத்தியா என்ற ஒரு பெரிய பாசி படர்ந்த நெருப்பு அரக்கனாக மாறியது. இவன் பூமி முழுவதையும் விழுங்கும் திறன் கொண்ட ஒரு நெருப்பு அரக்கன். துர்வாச முனிவர் கிருத்தியாவிடம் சென்று, அந்த அகங்கார அரசன் அம்பரீஷனை சாம்பலாக்கிவிடு, அவன் நமது பெருமையை அவமதித்து விட்டான் என்று அவனை சாம்பலாக்கிவிடு என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளையை பெற்றதும் கிருத்தியா அம்பரீஷ மன்னரின் முன் வந்து நின்றது. அரசன் அம்பரீஷனுக்கும் என்ன நிகழ்ந்தது என்று புரிந்தது. ஆனால் கடவுளின் தூய பக்தனாக இருந்ததால் கிருத்தியின் காட்சியால் அவன் சிறிதும் கலங்கவில்லை. அதை துர்வாச முனிவரின் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு கரம் கூப்பி அவன் முன் நின்றான் மன்னன். ஆனால் கடவுள் தனது பக்தர்களுக்காக இது போன்ற ஒரு சூழ்நிலை பகவானானவர் எவ்வாறேனும் காத்தருள்வார். கடவுள் எந்த கட்டளையும் இடுவதற்கு முன்பே சுதர்சன சக்கரம் அங்கு வந்துவிட்டது. ஒரு நொடியில் தனது கூர்மையான பிரகாசத்தாலும் சக்தியாலும் சுதர்சன சக்கரம் கிருத்தியை என்ற அக்னி அசுரனை சாம்பலாக்கியது. இப்போது சுதர்சனர் துர்வாச முனிவரை சாம்பலாக்கும் முயற்சியில் அவரை துரத்த தொடங்கினார். துர்வாச முனிவர் இதனை செவிமடுத்த போது அவர் மிகவும் வெட்கம் கொண்டார். பயந்து போன அவர் சுதர்சன சக்கரத்திடமிருந்து தப்பிக்க எல்லா திசைகளிலும் ஓடினார். வானம், பாதாள உலகம், கடல்கள், குகைகள் என 10 திசைகளிலும் சுதர்சன சக்கரம் அவரை துரத்தி கொண்டே இருந்தது. தேவேந்திரன் மட்டுமல்ல, பிரம்மதேவரும் சிவபெருமானும் கூட அவருக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை. இறுதியில் சிவபெருமான் அவர் மீது இரக்கப்பட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் செல்லுமாறு அறிவுறுத்தினார். அச்சத்தால் சிவந்து போன துர்வாச முனிவர் அதேக்ஷணரான நாராயணரிடம் சென்று, இறைவா, தாமே இந்த உலகின் பாதியும் முடிவும் ஆவீர் என்று பிரார்த்தனை செய்தார். உங்கள் திருநாமத்தை எண்ணுவதனாலேயே ஒருவர் நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுகிறார். நான் உங்கள் பக்தரான அரசர் அம்பரீஷருக்கு எதிராக ஒரு பெரும் குற்றத்தை செய்துவிட்டேன். இறைவா, என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள். இப்போது காணுங்கள், பிருகுமுனிவரின் உதைப்பை பகவான் ஸ்ரீஹரி தன் நெஞ்சில் தாங்கிக் கொள்வார். அவர் அதனை தன் கோபத்தில் தாங்கிக் கொள்கிறார். ஆனால் யாராவது அவருடைய பக்தனை விமர்சித்தாலோ அல்லது அந்த பக்தனுக்கு எதிராக ஏதேனும் குற்றம் செய்தாலோ அப்போது கடவுள் அவரை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். எனவே பகவான் நாராயணர் துர்வாச முனிவரிடம், அகம் பக்த பராதீனோ ஹி ஸ்வதந்திர இவ த்விஜக சதுபிர் கிறிஸ்த ருத்யோ பக்தயிர் பக்த ஜனப்பிரியக என்று கூறினார். முனிவரே, நான் எனது பக்தர்களின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். உண்மையில் நான் சிறிதளவும் சுதந்திரமானவன் அல்ல. எனது பக்தர்கள் பௌதிக ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருப்பதால் நான் அவர்களின் இதயங்களில் வசிக்கிறேன். எனது பக்தர்கள் மட்டுமல்ல, எனது பக்தர்களின் பக்தர்களும் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். எனது தூய பக்தர்கள் எந்த சூழ்நிலையிலும் பௌதிக எதையும் விரும்புவதில்லை. எல்லாவற்றையும் துறந்து எனது தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அத்தகைய பக்தர்களை நான் எப்படி கைவிட இயலும்? அரசர் அம்பரீஷரை கடுமையாக அவமதித்ததன் மூலம் உங்கள் வெறுப்பை வெளிப்படுத்தி உள்ளீர்கள். எனவே ஒரு நொடியும் தாமதிக்காமல் இன்றே எனது அன்பிற்குரிய பக்தனான மன்னர் அம்பரீஷனிடம் செல்லுங்கள், மன்னிப்பு கோருங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்வளிப்பார் என நான் நம்புகிறேன். செல்லுங்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வார்த்தைகளை செவிமடுத்த பின்னர் துர்வாச முனிவர் அம்பரீஷ மன்னனிடம் சென்றார். அவர் மன்னனின் பாதத்தில் பணிந்து மன்னிப்பு கேட்டு தனது குற்றத்திற்காக பிராயச்சித்தம் செய்ய தொடங்கினார். அரசர் அம்பரீஷர் அந்த முனிவர் மிகுந்த பணிவுடன் இருந்த நிலையை கண்டு வெட்கம் கொண்டார். அவர் துர்வாச முனிவரை காக்குமாறு சுதர்சன சக்கரத்திடம் வேண்டினார். மன்னனின் பிரார்த்தனையை கேட்ட சுதர்சன சக்கரம் திரும்பிச் சென்றது. துர்வாச முனிவர் அவரை பணிந்து ஆசி வழங்கினார். இவ்வாறு பகவான் தனது தூய பக்தர்களின் ஒருவரின் நற்பண்புகளை பரப்பினார். புருஷோத்தம மாத மாகாத்மியமான அதிக மாச மாகாத்மியத்தின் 18ஆம் அத்தியாயமான 18ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.